ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு, ஆயில் நல்லா சூடானதும் ஜீரகம், ஜீரகத்த தொடர்ந்து வரமிளகாய், வரமிளகாய தொடர்ந்து பெருங்காயம். இது 3த்தையும் போட்டு, இது 3ம் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு போட்டோம். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்த போட்டோம். வெங்காயத்த போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு உப்பையும் கொஞ்சம் சரி பார்த்துட்டு அகைன் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டோம். கொஞ்ச நேரம் அது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சாப் பண்ண தக்காளியை போட்டு தக்காளி கொஞ்சம் சூடாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பாலக்கீரையை போட்டோம். பாலக்கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாலக்கீரை அதுக்கப்புறம் நம்ம போட்ட அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் பைண்டார அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து குக் பண்ணிவிட்டு நமக்கு பேலன்ஸ் இருந்த கரம் மசாலாவை போட்டு கொஞ்சம் கரம் மசாலா பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்ட் கசூரி மேத்தி இது 2த்தையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஆலு பாலக்.